தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/3/2025 சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், இரவு 2:35 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ரத்தினங்கள் பற்றி. மோதிரம்ங்கிறது நம்ம மோதும் திறத்துக்காக போடுறது மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை அகற்றுவது இந்த மோதிரம். ஆனால் ஆரோக்கியத்தையும் சீராக்குங்கிறத அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். மாணிக்கம் மலச்சிக்கல் அகற்றும், மனநோயை முத்தையதான் தீர்த்து வைக்கும்னு சொல்லி ஒரு பாடலாம் 2 தினத்துக்கு முன்னாடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்கிறேன். தேன்வண்ண கோமேதகம் வயிற்று நோய்க்கு தீர்வு காண வழிவகுக்கும், மூளை நோய்கள் தானாக விலகிவிட நீலம் வைக்கும். நீளத்தை போட்டுக்கணும்னா இந்த மூளை நோயெல்லாம் தீருமா. ஏதாவது சிந்தனை ஆற்றலில் சரியில்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் அது தீர்த்து வைக்கும். தக்க வயடூரியமோ புற்றுநோயை வாழ்நாளில் அகற்றிவிடும். பவழம் என்றால் பவழம் ஏற்றால் பயம் அகலும், இரைப்பை நோய் பறந்து செல்லுங்கிற. பவழம் இந்த இரைப்பை நோய்க்கெல்லாம் தீர்வு காணலாமா. ஆனால் இந்த கல் மட்டும் இல்லை, நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு மருத்துவத்திலையும் நம்ம ஈடுபடணும். இருந்தாலும் இந்த கற்கள் ஜாதி கற்களாக முதல்ல இருக்கணும். அது கிடைக்கிறது அபூர்வம். அப்படி இருந்து அதை அணிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் மாறும். ஆகையினாலே தான் செட்டிநாட்டு பகுதியில் எல்லாம் ரத்தினத்தையே தன் பேரா வைப்பாங்க. இப்ப சிம்ம ராசிக்கு மாணிக்கக்கல் போடணும்னா மாணிக்கம் அப்படின்னே பேர் இருக்கும். கடகராசிக்காரர்கள் முத்து போட்டுக்கணும், சந்திரனுக்குன்னா முத்துன்னு பேர் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பெண்ணு பிறந்துச்சு அப்படின்னா மரகதம் போட்டுக்கணும், மரகதம்னே பெண்ணுக்கு பேர் இருக்கும். நீலத்தை பேர் வைப்பாங்க, நீலவண்ணன் அப்படின்னு வைப்பாங்க மகர ராசி கும்பராசிக்கு. இப்படி ரத்தினத்தின் பேரை கூட வைத்தார்கள். ஆக இந்த ரத்தினத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தினமும் இனிய தினமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூசல்கள் அகன்று புதுமை படைக்கின்ற நாள் இந்த நாள். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு சந்திர மங்கள யோகம் என்று இருக்கின்றது. எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வேண்டும். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில கல்யாண வாய்ப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சிகளோ இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தெரியும். இன்று உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. தொட்ட காரியங்கள் துளிர்விடும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடும் நாள். தெய்வீக பற்று உங்களுக்கு மேலோங்கும். அது மட்டுமல்ல, நேற்று செய்ய மறந்த பணி ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை இன்று உங்கள் கரங்களிலே புரளும். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய தகவல் இன்று ஆதாயம் தருவதாகவும் வரும். அதே நேரத்தில் மிக அற்புதமாகவும் காரியங்கள் முடித்துவிடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். லாபஸ்தானத்திலே சுக்கிரன் பரிவர்த்தனை என்பதனாலே இன்னைக்கு இல்லாத அளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்க வேண்டுமானால் சுக்கிரன் உச்சம் பெற வேண்டும். உங்கள் ராசிநாதனாக இருக்கின்றார். எனவே இன்று தொழில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரமங்கள யோகம் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு வாழ்க்கையிலே தடைக்கற்கள் எல்லாம் இன்று படிக்கற்களாக மாறப்போகின்றன. எதிலெல்லாம் உங்களுக்கு காரியங்கள் நடைபெறாமல் இருந்ததோ அவைகள் துரிதமாக நடைபெறும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் நீங்கள் தொகை வாங்கி கொடுத்திருந்தால் அதனால் இந்த சிக்கல்கள் அகலும். மீண்டும் உங்கள் கரங்களிலே புரளும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை தானாகவே வழங்க முன் வருவார்கள். பொதுவாக திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அஷ்டமத்தில் சூரியனின் ஆதிக்கமும் இருக்கிறது. சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். ஒரு தொல்லை முடிந்தால் அடுத்த தொல்லை வருகிறதே, மருத்துவ செலவு கூடுகிறது என்று மனக்கலக்கத்தோடு இருப்பீர்கள். அதே நேரத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண்படிகளுக்கு ஆளாக நேரிடும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொது வாழ்விலை புகழ் கூடுகின்ற நாள். பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டு. குருவினுடைய பார்வை 2இல் இருப்பதால் இன்றைக்கு பொருளாதாரம் நிறைவாகவே உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் உங்களுக்கு கொடுப்பார்கள். வருமானம் உயர வழி பிறக்கும். 2ஆம் இடத்தை குறிப்பார்ப்பது என்பது வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்தை பார்ப்பதனாலே வாக்கு வலிமை உண்டு, குடும்ப முன்னேற்றம் உண்டு, குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் நேரடியாகவே குருவின் பார்வை பதிகின்றது. எனவே நிதிநிலை நன்றாகவே இருக்கின்றது. நிம்மதி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சில உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு வரலாம். திடீரென உத்தியோகத்திலே குறைந்த சம்பளமாக இருக்கிறதே, ஒரு நல்ல நிறுவனங்களில் அழைப்பு வருமா என்று நீங்கள் இதுவரை ஏதாவது முயற்சிகள் செய்திருந்தால் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சப்தமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும். எனவே வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்ற கவலை அகலும். அவர்களுக்கும் வேலை கிடைத்து அதன் மூலமும் உதிரி வருமானங்கள் வரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். தனவரவு வருவதிலே தடைகள் அதிகரித்துக் கொண்டே போகும். எதுவும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென உங்களுக்கு மனக்குழப்பங்களும் மாற்றங்களும் வரும். உறவினர்கள் உங்களை விட்டு பிரிய நேரிடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12 கேது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் இன்று நிறைவேறலாம். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். நல்ல மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பொறுமை உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகின்ற நேரம் இந்த நேரம். அது மட்டுமல்ல, திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் உங்களுக்கு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். ஒரு முறைக்கு போராடியே நீங்கள் காரியங்களை முடிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். அதிலும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம், அர்த்தாஷ்டம சூரியனும் இருக்கின்றது. எனவே உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். உடலை கவனித்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன். அஷ்டமாதிபதி 7லிருந்து பார்ப்பதனாலே மனக்கவலைகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளாலும் தொல்லை, உடன் இருப்பவர்களாலும் உங்களுக்கு தொல்லை வரலாம். மிக மிக பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நெருக்கடி நிலையை சமாளிக்க நிதி உதவி கேட்டு அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்பீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த எந்த காரியத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. பயணங்கள் கூட உங்களுக்கு மாற்றம் ஏற்படலாம். எனவே நீங்கள் இன்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். சனிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குருவின் பார்வையின் மூலமாக நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். திடீர் தனவரவும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா, புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் நினைத்திருப்பீர்கள். அந்த எண்ணங்கள் இன்று ஈடேறும். அது மட்டுமல்ல, 2லே சூரியன் சனி. வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலே கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். அதோடு சனி பகை கிரகம் இருப்பதனாலே சில நல்ல காரியங்கள் நடைபெறும் பொழுது நீங்களே உங்களுக்கு எதிரியாகி நீங்கள் சொல்வதே உங்களுக்கு எதிர்ப்பாக போய்விடும். எனவே கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் சனி. ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது நல்லது நடக்க வேண்டும். சனியாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட அவர் வெற்றிகளை கொடுப்பார். ஆனால் கூட இருப்பவர் ஒரு பகை கிரகம் சூரியன் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரத்தில் கடைசி நேரத்தில் அது கை நழுவி போகலாம். வரன்கள் வாயில் தேடி வரும். ஆனால் வந்த வழியை திரும்பி சென்றுவிடும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமா என்றால் கடைசி நேரத்தில் யாராவது ஒருவர் குறுக்கிடால் அது பகையாக மாறி அதன் விளைவாக நடைபெறாமல் போகலாம். எனவே சிக்கல்களும் சிரமங்களும் அதிகரிக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகமும் இருக்கிறது. ராசியிலேயே ராகு, சப்தமஸ்தானத்தில் கேது. 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்பது பழமொழி. அந்த அடிப்படையில் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்ப நலன் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வாக்குவாதம் செய்தவர்கள் மனம் மாறுகின்ற விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானம். எனவே பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக வரலாம். நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தப்பட்டதோ அல்லது ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலோ பஞ்சாயத்துக்கள் இருக்குமேயானால் அது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் இந்த நாள் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள அனுமனை வழிபடுவது உகந்தது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.